friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு காய்கறிகள் சேர்த்து சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி செய்யதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் கேரட் வந்து ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய், மாங்காய் இந்த காயெல்லாம் போட்டு இன்னைக்கு சூப்பரா சாம்பார் சாதம் செய்யலாம். அடுத்ததா இந்த சாம்பார் சாதம் பண்றதுக்கு வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் வந்து பருப்பு சேர்த்திருக்கேங்க. அரிசி பருப்பு ரெண்டையுமே வந்துட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேங்க. இப்போ இதுல வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வர டைம்ல சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்டா இருக்குங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கடுகு பழமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காய்கறிகள் நல்லா வதங்கிட்டு இருக்கு. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள், அடுத்ததா சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. வரமிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கு, ஸோ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதாவது அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு, ஸோ அதனால 3 டம்ளர் நார்மலாக ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா குலைவாக இருக்கணும் அப்படிங்கிறனால இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்து ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அப்போனா தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா சாருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். 4லேருந்து 5 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.